ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வேலைக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோ. காலையில் எப்பவும் போல் 5 o'clock எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு சூப்பராக 6 மணிக்குள்ளே விளக்கெல்லாம் ஏற்றி பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலை தான் ஸ்டார்ட் பண்ணேன். நாங்கள் வந்து தை மாதம் வர வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி அம்மாவுக்கு புடவை வச்சு சாமி கும்பிடுவோம். அதுக்கான வேலைகள்லாம் இருக்குது, பூஜை சாமான் க்ளீன் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை வந்து வளர்பிறை சஷ்டி, யாராவது விரதம் இருக்கிறதா இருந்தால் மந்த்லி வர சஷ்டியில் சனிக்கிழமை வந்து வளர்பிறை சஷ்டி வருது, விரதம் இருக்கிறதா இருந்தால் இருக்கலாம். அது சஷ்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் வீடியோ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நேற்றுக்கு வந்து எறா வாங்கி வச்சுருந்ததில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். இன்றைக்கி வேலைக்கிழமை நாங்கள் யாரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். பசங்களுக்கு வரைக்கும் அந்த எறாவில் வந்து எறா பிரியாணி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எறா மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதில் அவங்களுக்கு எறா பிரியாணி பண்ணி கொடுத்துருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிகப்பரிசியில் ஆப்பமும் தேங்காய் பாலும் தான். சிகப்பரிசியில் வந்து 2 டம்ளர் அரிசிக்கு வந்து 1/2 டம்ளர் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம், நம்ம மதியம் வடித்த சாதம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஒரு 2 கைப்பிடி சேர்த்து அரைச்சிட்டோன்னு வச்சுங்க, சூப்பராக சாஃப்டாக வரும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போல்லாம் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த ஆப்பத்துக்கு போட்டுறது. ஏன்னா சிகப்பரிசியில் புட்டுலாம் என்னால் செய்ய முடியல, சாப்பிடவும் மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி ஆப்பம் சுட்டு கொடுத்துட்டா பசங்க சாப்பிட்றாங்க, நல்லாவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. எங்களுக்கு வந்து லெமன் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன் மதியம் லஞ்சுக்கு.